செத்துட்டு ஜெயிச்சுட்டு வரல செத்து போன்னு சொல்றது என் தம்பி தங்கிட்ட நான் உரிமையோட சொல்லுவேன். நீங்க டூ ஆர் டை செய், இல்லைன்னா செத்து மடி, அதை தத்துவம்னு பேசுறீங்க. அதே நான் என் தம்பி தங்கச்சிகிட்ட எங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா அதை அப்படிலாம் பேசுறாரு. அது உனக்கு பிரச்சனையா? உனக்கு பிரச்சனையா? கட்சியில சொல்றதான் இரு, இல்லைன்னா போ. எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்றேன். அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கணும்ல. அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதெல்லாம் வேணாங்க, எங்க அண்ணனே அந்த பாடுபடுத்திருக்கியே, என்ன பாடுபடுத்தியில போகட்டுவான். சும்மா சொல்றதுதான், செல்லமா சொல்றதுதான். திரும்ப திரும்பி சொல்றீங்க. உலக நாடுகள், உலகில 20 நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனி படையா கட்டி சண்டை போட்ட தலைவலின் பிள்ளை நானு. எனக்கு இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கல. என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன், எனக்கு ஒரு தத்துவம், எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு. எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல், வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது. இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு எங்களோட யாராவது நிக்க வந்தால், அதுவும் இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம். இப்ப வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா கூட்டணின்னு சீட்டு எவ்வளவு, நோட்டு எவ்வளவு, அது என்கிட்ட இல்ல. என்கிட்ட 2 பெட்டி, நோட்டு பெட்டி, சீட்டு பெட்டி, 2 பெட்டி நம்மகிட்ட இல்ல. அதனால அது